வாங்க செல்லக்குட்டீஸ். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான கதைய பார்க்க போறோம். ஒரு அழகான தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்துல நிறைய தக்காளி செடிகள் பழுத்து தொங்குச்சு. பார்க்கவே ரொம்ப அழகா சிவப்பா இருந்துச்சு. அந்த தக்காளி பழங்கள பாத்துக்கிறதுக்காக ஒரு காவல்காரர் இருந்தாரு. யாரு தெரியுமா அது? ஒரு பெரிய கத்தரிக்காய். ஆமா, நல்ல ஊதா கலர்ல குண்டா ஒரு கத்தரிக்காய். மாமா தான் அந்த தோட்டத்தோட காவல்காரர். இந்த கத்தரிக்காய் மாமா ரொம்ப ரொம்ப பலசாலி. ஆனா கொஞ்சம் சொதப்பலானவரு. நடக்கறப்போ தடுமாறுவாரு. ஆனா அவருக்கு தக்காளி பழங்கள ரொம்ப பிடிக்கும். அதனால யாரையும் தக்காளி பக்கத்துல கூட வரவிட மாட்டாரு. ஒரு நாள் அந்த தோட்டத்துக்கு சின்ன சின்ன பூச்சிகள் வந்தாங்க. அவங்க தான் பழ ஈக்கள். அவங்களுக்கு அந்த பழுத்த தக்காளி பழங்கள பார்த்ததும் ஒரே ஆசை. எப்படியாவது கொஞ்சம் கொத்தி சாப்பிடணும்னு திட்டம் போட்டாங்க. அந்த பழ ஈக்கள் மெல்ல மெல்ல தக்காளி பழங்கிட்ட நெருங்க ஆரம்பிச்சாங்க. கத்தரிக்காய் மாமா தூரத்துல நின்னுக்கிட்டு அவங்கள பார்த்தாரு. உடனே வேகமா ஓடி வந்து அந்த ஈக்கள பிடிக்க போனாரு. ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? கத்தரிக்காய் மாமா வேகமா ஓடி வந்த வேகத்துல கால் தடுக்கி அப்படியே தக்காளி செடிகள் மேல விழுந்துட்டாரு. நல்ல வேளை, தக்காளி செடிகளுக்கு ஒண்ணும் ஆகல. ஆனா அந்த ஈக்கள் கத்தரிக்காய் மாமா விழுந்த சந்தோஷத்துல இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்துட்டாங்க. கத்தரிக்காய் மாமா எழுந்து நிக்கறதுக்குள்ள ஈக்கள் ஒரு தக்காளி பழத்து மேல உட்கார்ந்துட்டாங்க. அப்பதான் அங்க ஒரு சின்ன பச்சை பட்டாணி வந்துச்சு. அந்த பட்டாணி அந்த பட்டாணி ரொம்ப சுறுசுறுப்பானது. சட்டன்னு ஒரு தக்காளி செடியில ஏறி அந்த ஈக்கள துரத்த ஆரம்பிச்சது. சின்ன பட்டாணி வேகமா உருண்டு உருண்டு அந்த ஈக்கள பயமுறுத்துச்சு. ஈக்களால அந்த வேகத்தை தாக்கு பிடிக்க முடியல. பயந்துகிட்டு ஒவ்வொன்னா தோட்டத்தை விட்டு பறந்து போயிடுச்சுங்க. கத்தரிக்காய் மாமாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சின்ன பட்டாணி தான் தன்னோட தக்காளி தோட்டத்தை காப்பாத்துச்சுன்னு அவருக்கு புரிஞ்சுது. கத்தரிக்காய் மாமா அந்த பட்டாணி கிட்ட நன்றி சொல்ற மாதிரி தலைய ஆட்டினாரு. இனிமேல் கத்தரிக்காய் மாமா தனியா இல்ல. ஆனாலும் ஒரு நாள் சாயங்காலம் பெரிய கருப்பு மேகம் ஒண்ணு தோட்டத்துக்கு மேல வந்துச்சு. அந்த மேகத்திலிருந்து சின்ன சின்ன கருப்பு புழுக்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சுதுங்க. அவங்க தான் இலைப்புழுக்கள். இலைப்புழுக்களை பார்த்ததும் கத்தரிக்காய் மாமாக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா சட்டன்னு அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அவர் தன்னோட பலமான உடம்ப அசைச்சு தோட்டத்தையே ஒரு பெரிய குலுக்கு குலுக்கினாரு. கத்தரிக்காய் மாமா குலுக்கினதும் கீழே விழுந்த புழுக்கள் தப்பிக்க ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா நம்ம சுறுசுறுப்பான பட்டாணி ஒரு நொடி கூட யோசிக்காம வேகமா உருண்டு அந்த புழுக்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஒன்னா சேர்த்தது. எல்லா புழுக்களும் ஒன்னா சேர்ந்ததும் கத்தரிக்காய் மாமா கவனமா தன்னோட பெரிய இலைய ஒரு கரண்டி மாதிரி பயன்படுத்தி புழுக்களை மெல்லமா தூக்கி தோட்டத்துக்கு வெளியே ஒரு தூரமான இடத்துல கொண்டு போய் விட்டுட்டாரு. யாரும் காயப்படல. புழுக்களும் பாதுகாப்பா போயிட்டாங்க. கத்தரிக்காய் மாமாவும் பட்டாணியும் சேர்ந்ததுல அந்த தோட்டம் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா இருந்துச்சு. எந்த பூச்சிகளும் தக்காளி பழங்களை நெருங்க முடியல. தக்காளி பழங்களும் சந்தோஷமா பழுத்து தொங்குச்சுங்க. எப்படி இருந்துச்சு இந்த கதை? கத்தரிக்காய் மாமாக்கும் பட்டாணிக்கும் பெரிய கைத்தட்டுங்க.